அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து ரெட் ரைஸ் புட்டு கொலக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. உருண்டையாக நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு வந்து அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. அதை வந்து நம்மளுக்கு தேவையான அளவு மாவு, நான் வந்து 2 கப்பு ரெட் ரைஸ் புட்டு மாவு என்கிட்ட இருந்துச்சு. எந்த புட்டு மாவு வேண்டாலும் சுடலாம், இடியப்ப மாவு இருந்தாலும் சுடலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ஒரு நாளைக்கு போடுற ரெசிபி. இப்போ அந்த தண்ணி அடுப்பில் வச்சு நல்லா அடிக்கனமான பாத்திரத்தில் தண்ணியை வச்சுக்கணும். 1.5 டம்ளர் தண்ணி வச்சு உப்பு போட்டு அதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை தூக்கி கொட்டணும். கொட்டி நல்லா சூடு வந்த பிறகு இந்த மாவை தூக்கி கொட்டணும். மாவை தூக்கிட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு நல்லா மெதுவாக கிண்டினீங்கன்னா இடியப்ப மாவு பதத்தில் நல்லா வெந்து வந்துடும். வெந்து வரப்போ கொஞ்சம் நல்லா கிண்டணும். இழுத்து கிண்டினீங்கன்னாக்கா மாவு கட்டி தட்டாமல் நல்லாயிருக்கும். அதை கிண்டி விட்டு நல்லா இழுத்து கிண்டி விட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அதில் அடுப்பை அடைக்கிடணும். அடுப்பை அடைக்கிட்டு மூடி விட்டு அந்த சூட்லேயே வெந்துடும் மாவு. வெந்த பிறகு நீங்கள் வந்து அதை எடுத்து ஒரு 5 நிமிஷம் சென்று எடுத்திங்கன்னா மாவு வந்து வெந்ததுக்கு அடையாளம் வந்து கையில் வந்து ஒட்டாது. இடியப்ப மாவு மாதிரி ஒட்டாது. அதை நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. வச்சுட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷம் சென்று எடுத்திங்கனாக்கா நல்லா மாவு வெந்திருக்கும். அதை எடுத்து நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்ட பிறகு நல்லா கையை தண்ணியில் நனைச்சிக்கிட்டு அதில் வந்து உருண்டை போட்டுடணும். உருண்டை போட்டு நல்லா பாலாக கிராக் விழுவாமல் நல்லா பால் வந்து நல்லா உருண்டையாக போட்டு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு இட்லி பானையில் தண்ணியை வச்சு அவிச்சிடணும். நல்லா தண்ணி கொதி வந்ததும் ஒரு 5 நிமிஷம் வச்சு அவிச்சா போதும். அவிச்சிங்கன்னா நல்லா பால் நல்லா சாஃப்டாக இருக்கும். கல்லாலாம் இருக்காது, சாஃப்டாக இருக்கும். அடுத்த நாள் வரையும் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். அதை எடுத்து வச்சு நம்ம கறியானம் கோழியானம் இந்த மாதிரி அழகாக நல்லா டேஸ்ட்டாக ஆனங்காய்ச்சி அதில் தொட்டிங்கன்னா சூப்பரான காலை பிரேக்ஃபாஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு வந்து கார சட்னிலாம் நல்லா இருக்காது.